இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சாண்டி குமார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் ரசவாதி. என் பார்வையில் ரசவாதி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? முதல்ல ரசவாதினா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சப்டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்களே, த அல்கமிஸ்ட். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இது பிரேசில் எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவலுடைய பேர் தான் த அல்கமிஸ்ட். அந்த நாவலை தழுவி இந்த படம் எடுத்திருப்பாங்க போல், அப்படி எனக்கு தோணுது. சரி, ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசியாகணும். இயக்குனர் சாந்தகுமார் 2011 மௌனகுருன்னு ஒரு படத்து மூலிமா அறிமுகமாகிறாரு. அருள்நிதி அவர்கள், இனியா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தமன் இசையில் அந்த படம் ரொம்ப சாதாரணமாக வெளியாச்சு. படம் பார்க்குற மக்களுக்கு அது பிடிச்சி போய் நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்து பேசி படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழித்து 2019 மகாமுனி அப்படின்னு இன்னொரு படைப்பை கொடுக்குறாரு. எனக்கு இவருடைய படத்தில் அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாமுனி படத்தில் ஆர்யா டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். இந்திஜா ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. மஹிமா நம்பியார் நடிச்சிருப்பாங்க தமன் இசையில். மகாமுனி படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம் மகாமுனி. திரு சாந்தகுமார் அவர்களுடைய 3வது படம் வெளியாக போகுது. இப்போ அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு, ரசவாதி. இந்த பேர்லேருந்தே தொடங்குது, இது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வமும் நமக்கு தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரசவாதி படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காங்க, தானியா ரவிச்சந்தர், ரேஷ்மா வெங்கடேஷ், சுஜித் சங்கர். அவர் வந்து ஒரு மலையாள நடிகர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். தமிழில் வந்து நேர்கொண்ட பார்வை, மகா, அப்புறம் ஆர்டிஎக்ஸ், இப்போ வந்து ரசவாதி படத்தில் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அவரோட நடிப்பு கொஞ்சம் தனித்துவமாக தெரியுது. பேசப்படும்னு நினைக்கிற அவரோட நடிப்பு சைக்கோத்தனமான ஒரு கதாபாத்திரம் மாதிரி தெரியுது. ட்ரெய்லரோட தொடக்கத்தில் அர்ஜுன் தாஸ் அந்த பெரிய மரத்து மேலே கை வச்சு, ஏன் பெரியவர், எத்தனை தலைமுறையாக இதே இடத்துல நின்று, என்ன பெரியவரே, எத்தனை தலைமுறையாக இங்கே நின்று எங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரம் இயற்கையை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் மாதிரி இருப்பாரோ தோணுது. அந்த புறாவை காட்டுறாங்க, அப்புறம் அந்த ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின அந்த எலியை காட்டுறாங்க. ஏதோ ஒரு ரெஃபரன்ஸு. அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய அந்த கதை தேர்வு செய்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்தகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. போர், அநீதி, இப்போ ரசவாதி, ஒவ்வொன்றுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ரசவாதி ட்ரெய்லரில் ஃபைட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஃபைட்டும் பேசப்படும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்து இதுதான் கதை அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா இது இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுடைய படம். நம்ம முழு படமும் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா இது அவருடைய திரைக்கதையை வித்தியாசமாக கையாண்டிருப்பார். முந்தைய படங்களுடைய ஜானர் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இருக்க போகுது. அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே அப்படி தான் நமக்கு தெரியுது. இந்த படத்துக்கும் தமன் தான் இசையமைச்சிருக்காரு. முந்தைய படங்களுக்கு தமனோட இசை ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு சரவணன் இளவரசு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எடிட்டிங், படத்தொகுப்பு விஜே சபு ஜோசப். மகாமுனி படத்துக்கும் இவர் தான் எடிட்டிங் ரொம்ப செமையாக இருக்கும். அது கையாளுற விதமும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். பயம் இல்லாமல் நடிக்கிறது உன் வீட்டில் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என் வீட்டில் சண்டையில் சாவர் தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. பாத்திரலாம் வாடா. மே 10 ரசவாதி படம் திரையரங்கில் வெளியாகுது. ஒரு பக்கம் ஸ்டாரு, இன்னொரு பக்கம் ரசவாதி. இந்த ரசவாதி படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நம்ம சாண்டி குமார் சொந்தங்கள் சார்பாக
வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.